அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளாத்திக்குளம் சிறுமி கொலை வழக்கில் காவல்துறை தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. கொலை செய்யப்பட்ட சிறுமி துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்படவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரம் என்ன? பாலவேல் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள விடநத்தங்கரையை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் நேற்று முன்தினம் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வெளியே சென்றிருக்கிறார் காட்டுப்பகுதிக்கு. பின்னர் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அவருடைய பெற்றோர் உடனே தேடி பார்த்தும் கிடைக்கல என்றால் அவங்க காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை காவல்துறை முறையாக வாங்கி விசாரிக்க என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று மாலை அந்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். உடலில் சில காயங்கள் இருந்தது. இந்த சூழ்நிலையில் மர்ம நபர்கள் தங்கள் குழந்தையை தங்களுடைய மகளை கொலை செய்துவிட்டனர். காவல்துறை முறையாக விசாரித்தால் தங்கள் மகளை உயிரோடு மீட்டுக்கலாம் என்று கூறி நேற்று முதல் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்றைக்கு தற்போது குறுக்கு சாலையில தூத்துக்குடி மதுரை ஸ்டேஷன்களில் கிட்டத்தட்ட 9 மணிக்கு தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அதே போல கிழக்கு சாலையில கல்மேடுங்கிற இடத்திலும் மக்கள் 200 மீட்டர் போராடிட்டு வராங்க. இவங்களோட நெல்லை சரக டிஐஜி சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகளும் காவல்துறை பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினர். அவங்க குற்றவாளியை கண்டுபிடித்தால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வோம் என்று தொடர்ந்து வலியுறுத்தினர். இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்தும் அந்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர்கள் விரைவில் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவார், அதனால நீங்க போராட்டத்தை கைவிடுங்க என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் குற்றவாளி கை செய்ய மட்டும்தான் போராட்டத்தை கைவிடும் என்று தொடர்ந்து பாடுகிறார். இந்த சூழ்நிலையில் போலீசார் அந்த பெண்ணுடைய புகைப்படம் மற்றும் பெயர் குறித்து வெளியில் விடக்கூடாது. அதே மாதிரி சில செய்திகள் துண்டுகளை வெட்டப்பட்ட என்று ஒரு தவறான தகவல் வருது. அது மாதிரி தவறான தகவலை பரப்பக்கூடாது. மேலும் அந்த பெண் பாலியல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்தவில்லை. அது மருத்துவ அறிக்கை வந்த பின்னர் தான் அதை உறுதிப்படுத்த முடியும் என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.